இந்த வீடியோ இ-வே பில் சம்மந்தப்பட்ட ஒரு அவேர்னஸ் வீடியோ. இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்ட்ரா ஸ்டேட் டிரான்சாக்ஷன் மோர் தென் 1,00,000 அப்படின்னா கம்பல்சரி வந்து இ-வே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அதே இன்டர் ஸ்டேட் டிரான்சாக்ஷன் குட்ஸ் வேல்யூ வந்து மோர் தென் 50,000 அப்படின்னா கம்பல்சரி வந்து இ-வே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கான ரூல் வந்து ரூல் 138 ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல் 2017. ரெலவெண்ட் செக்ஷன் வந்து 68. இ-வே பில் நம்ம ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கேன்சல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் தான் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இ-வே பில் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். பட் அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணோம். கன்சைனர் யார் வந்து இ-வே பில் ஜென்ரேட் பண்ணி குட்ஸஸ் வெளில அனுப்புகிறாங்களோ அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஜென்ரேட் பண்ண இ-வே பில்லை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கன்சைனி யார் குட்ஸ் ரிசீவ் பண்ண போகிறாங்களோ அவங்க வந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண இ-வே பில்லை ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் வந்து சிஸ்டமில் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்போல்லாம் வந்து நம்ம இ-வே பில் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்ஸ் வந்து டிரான்சிட்டில் இருக்கும் பொழுது நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆஃபீஸர் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க சிஸ்டமில் அப்படின்னா அப்பயும் வந்து கம்பல்சரியாக வந்து கேன்சல் பண்ணக்கூடாது. எப்போல்லாம் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜென்ரேட் பண்ண டாக்குமெண்ட் வந்து தப்பா இருக்கு. குட்ஸ் இன்னும் டிரான்ஸ்போர்ட் ஆகல. டூப்ளிகேட் என்ட்ரி ஆயிருக்கு. இல்ல ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இல்ல டாக்குமெண்ட் ஜென்ரேட் பண்ணிட்டோம். பட் வெஹிக்கிள் வரல. குட்ஸ் இன்னும் டிஸ்பேட்ச் பண்ணல. வேரியஸ் சிச்சுவேஷன்ல வந்து இ-வே பில் வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். சிஸ்டம் வந்து பர்மிட் பண்ணும். அந்த மாதிரி கேன்சல் பண்ண டாக்குமெண்ட் வந்து நீங்க பத்திரமா வந்து வச்சுக்கணும். ஏன்னா, இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கேன்சல் பண்ணதுக்கான டீட்டெயில் வந்து கேட்டு நோட்டீஸும் குடுத்துருக்காங்க ஆடிட்ல. இப்போ நீங்க நெறைய டாக்குமெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ப்ராப்பர் ரீசன் இருக்கும். அந்த ரீசன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ட நீங்க ஃபைல் பண்ணி வச்சுக்கங்க. ஃபியூச்சர்ல நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ட சப்போர்ட்டிங்கா வச்சு நீங்க ரிப்ளை வந்து ஃபைல் பண்ணலாம். டெய்லி பேஸ்ல வந்து உங்களோட சிஸ்டம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணணும். இ-வே பில் போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல வந்து மை இ-வே பில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க ஜென்ரேட் பண்ண இ-வே பில் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஃப்ரம் டூ ரேஞ்ச் குடுத்துட்டு, ரிவ்யூசர்ல வந்து ஆல் குடுத்துட்டு நீங்க கோ குடுத்தீங்கன்னா, நீங்க ஜென்ரேட் பண்ண அவுட்வர்ட் சப்ளைக்கு எகென்ஸ்டான இ-வே பில் எல்லாமே டிஸ்ப்ளே வரும். அதே மாரி உங்களோட ஜிஎஸ்டி நம்பருக்கு எகென்ஸ்டா உங்களோட சப்ளையர் யாராவது இ-வே பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தா கூட, இது வந்து அதர்ஸ் இ-வே பில் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு, நீங்க வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். இன்கேஸ் தப்பா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இன்டர்னலா வந்து செக் பண்ணிட்டு, அந்த இ-வே பில்ல வந்து கேன்சல் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னாக்க, அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிருவீங்க. இது வந்து மந்த்லி பேஸ்லயே வந்து நீங்க இந்த ரிப்போர்ட்ட வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ரேட் பண்ண இ-வே பில்ல கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, இ-வே பில்ல போயிட்டு கேன்சல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல எந்த இ-வே பில் வந்து கேன்சல் பண்ணுமோ, அத குடுத்து நீங்க கோ குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல ரீசன் கேட்பாங்க. எதுக்காக நீங்க கேன்சல் பண்றீங்கன்னு. டூப்ளிகேட்டா, ஆர்டர் கேன்சல்ட், டேட்டா என்ட்ரி மிஸ்டேக், அதர்ஸ் இதில எது உங்களுக்கு அப்ளிகபிளோ ரெலவென்ட் ரீசன் வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ரிமார்க் டைப் பண்ணிட்டு கேன்சல் குடுத்தீங்கன்னா, இம்மீடியட்டா வந்து இ-வே பில் வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனது இதோட முடியாது. ஃபியூச்சர்ல வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஆன்சரபிள். ஸோ, அதனால நீங்க கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி தரோவா வந்து செக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண டாக்குமெண்ட்ட வந்து பத்திரமா ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்க ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டெய்லி பேஸ்ல வந்து இந்த டேட்டாஸ வந்து நீங்க வேலிடேட் பண்ணுங்க. மந்த்லி பேஸ்ல எக்ஸெல் ஃபைலாவே வந்து ரிப்போர்ட் அவைலபிள் இருக்கு. அத நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா ரெகன்சிலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து இன்வாய்ஸ் உங்களுக்கு அப்ளிகபிள்னா, இன்வாய்ஸ் எவ்வளோ ஜெனரேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வந்து இ-வே பில் எத்தன டாக்குமெண்ட்டுக்கு ஜெனரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ரெகன்சிலேஷன் நீங்க பார்த்துக்கங்க. ஃபியூச்சர்ல வந்து ஜிஎஸ்டிஆர் 1க்கும் இ-வே பில்லுக்கும் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா, அதுக்கும் ரீசன் கேட்டு நோட்டீஸ் வரலாம். அந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, நீங்க ரிப்ளை பண்றதுக்கான அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து உங்களுக்கு ரெட்யூஸ் ஆகும். லீகலா கேன்சல் பண்றது அலோவ்ட். பட் ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அந்த இ-வே பில் கேன்சல் சம்மந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன். டேலி பிரைம் டேலி பிரைம் பிராக்டிகல் லைவ் கிளாஸ் வந்து வர 21ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இது 5 டேஸ் கிளாஸ். டைம் வந்து ஈவினிங் 7:30லேருந்து 9:00. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, அந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம்.